கதைப்போம் வா நேயர்களுக்கு வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடந்துச்சு. அதில் பெரியார் அண்ணா குறித்த விமர்சனங்களை வீடியோ வடிவில் போடும்போது அதில் முன்வரிசையில் பல்லிழிச்சுக்கிட்டு அதிமுக அமைச்சர்கள் உட்கார்ந்தது பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சமூக வலைதளங்கள் இதற்கான எழுச்சி, இதற்கான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க, முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்ட முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்ன வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்னா, அண்ணாவை விமர்சிக்கும் வீடியோ வருத்தம் அளிக்கிறது. எது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு நல்லா சாட்டு புட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணாவை விமர்சிக்கும் வீடியோ வருத்தம் அளிக்கிறது. முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாவை விமர்சிக்கும் வகையில் வீடியோ ஒளிபரப்பியது வருத்தம் அளிக்கிறது. மறைந்த முன்னாள் தலைவர்களை விமர்சிக்கும் வகையிலான வீடியோவை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களில் ஒருவரான ராஜேந்திர பாலாஜி வருத்தம் தெரிவித்திருக்கிறார். பொதுவாக ஆரியம் அவங்களுடைய தாட் ப்ராசஸே என்னென்னா, நம்ம கையில் இருக்கிற விரலை எடுத்து நம்ம கண்ணே குத்த வைக்கிறது தான் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே. அவங்க எப்பயுமே நேரடியாக முன்னெடுக்கவே மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் அவங்களுக்கான ஆட்கள் இருக்கும். அவங்க உசி போடுவாங்க, வேறு யாராவது குலைப்பாங்க. இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்ருக்குது. இதில் அண்ணா அவங்க தொடாமல் இருந்து இப்பொழுது பெரியாரையும் அண்ணாவையுமே தொடுகிறார்கள் என்றால், அண்ணாவும் பெரியாரும் சமீப காலமாக தமிழக இளைஞர்களிடத்தில், மிக முக்கியமாக இளைய தலைமுறையினர் இடம் அண்ணாவும் பெரியாரும் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்காங்கன்றது தான் அவங்க இந்த விஷயத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே, அதனால தான் பெரியார் சொன்னார், அவங்க தப்புன்னு சொன்னால் அது நம்மளுக்கு ரைட்டு, அவங்க ரொம்ப ரொம்ப ரைட்டுன்னு சொன்னால் அது ரொம்ப தப்பு. இதை தான் எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி பேரறிஞர் அண்ணாவும் சரி பெரியாரும் சரி இதை சொல்லிட்டு போயிட்டாங்க. ரைட். அண்ணா இன்றைக்கி மட்டும் அவங்களுக்கு எரிச்சலை கொடுக்கல. அவர் என்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்று மதராஸ் மாநிலம் அப்படின்றது, மதராஸ் மாகாணம் அப்படின்றது தமிழ்நாடுன்னு மாற்றினாரோ, அன்னையிலேருந்து ஒன்றியத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அண்ணா எரிச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் தான். ஸோ அதை பற்றின ஒரு விரிவான ஒரு பார்வை தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். திரும்ப திரும்ப நம்ம ஒரு விஷயத்தை நம்மளுடைய எல்லா வீடியோக்களையும் சொல்லிட்டு வர்றது காரணம் என்னென்னா, அந்த விஷயங்கள் தொடர்ந்து இளைய தலைமுறையிடத்திலும் சரி, அரசியல் புரியாத பாமர மக்களுக்கும் சரி, சில விஷயங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது தான். உதாரணத்துக்கு ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி முறையை எடுத்துகிட்டு வர்றார். ஸ்கூலெல்லாம் மூடிட்டு அதை யார் யார் என்னென்ன வேலை செய்யணுமோ அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் மூடுறார். பட் காமராஜர் தான் பள்ளிக்கூடங்களை திறக்கிறார். ஸோ அதில் பார்த்திங்கன்னா, நீதி கட்சியில் முன்னாடியே நம்ம மதிய உணவுலாம் போட்டோம். அதுக்கப்புறம் மதிய உணவு ஸ்கீம் வந்தது. அதுக்கப்புறம் இவர் அதில் முட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் உயர்கல்விக்கான விஷயங்களை பண்ணாங்க. இந்த மாதிரி கல்வியில் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போனதில் மிக முக்கிய காரணங்களில் பெரியார், அண்ணா, கலைஞர், கர்ம வீரர் காமராஜர்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். ஆனால் இதே நேரத்தில் இந்திய எதிர்ப்பு அப்படின்னு ஒன்று வரும்போது, நீங்கள் சொல்கிற அந்த காமராஜரும் சரி, கக்கனும் சரி நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. அது இந்த வீடியோவில் நான் அதை சொல்ல விரும்பலை. இப்போதைக்கு அதை கடந்து போவோம், பின்னாடி வருவோம். இன்றைக்கி நம்ம கல்வியில் முன்னேறிய சமூகமாகவும், நாம் முதல் தலைமுறை பட்டதாரிகள் எல்லாம் சிலிக்கான் வேலிக்கு போன இடத்துல நம்ம இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கை. இந்த சமஸ்கிருத திணிப்பு என்பது பன்னெடுங்காலமாக தொல்காப்பிய காலத்திலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொல்காப்பியம் என்ற இலக்கிய நூலில் கூட வடமொழி சொற்கள் எங்கேயும் வராமல் பார்த்துக்கணுன்ற அளவுக்கான குறிப்புகள் முதற்கொண்டு வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல திராவிட மொழிகளில் மலையாளமும் சரி, கன்னடமும் சரி, தெலுங்கும் சரி கோட்டை விட்டதன் விளைவு தான் அவங்க இடத்துல சமஸ்கிருதம் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிச்சு. சமஸ்கிருத மொழி தமிழகத்தை ஆக்குபை பண்ணுறதுக்கு முன்னாடியே வீழ்ச்சிக்கிட்டு பெரியார், அண்ணா போன்றவங்க தமிழை தூக்கி பிடிச்சாங்க. தேவையில்லாமல் ஸ்காட்லாந்துலேருந்து ஒரு இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்ச ஹிந்தியை நம்ம பயன்படுத்தவே கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக மட்டும் இல்லை, இருமொழி கொள்கைக்காக பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்துகிறாங்க. நிறைய பேர் இன்னுயிரை கொடுக்குறாங்க.
அப்போ எல்லா ஊர்லேயும் மும்மொழி வந்து சாத்தியமாகும் பொழுது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இருமொழி கொள்கை சாத்தியமாகிறதுனா அதற்கான செக்மேட்டை அண்ணா காலத்திலே அண்ணா தமிழ்நாடுன்னு மாற்றினது மட்டுமல்லாமல் இருமொழி கொள்கைக்கான விதையையும் அதற்கான அனுமதியையும் நேரு காலத்திலே வாங்கிட்டாங்கன்றது தான் இங்கே சிறப்பான ஒரு விஷயம். ஸோ பல ஸ்டேட்டுகள் இருக்குது இந்தியாவில். அதில் தமிழ்நாடு மட்டும் எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும், எங்களுக்கு மூணாவது மொழி வேணான்னு ஒருத்தவங்க முரண்டு பிடிக்கும் பொழுது, பெரிய போராட்டம் வந்து நடக்கும் பொழுது, பல பேர் உயிர் துறக்கும் போது, அதில் வந்து சரி நீங்கள் இந்திய ஒன்றியத்தோடு இருங்க, நீங்கள் எதிர்பார்க்குற இருமொழி கொள்கையை வச்சுக்காங்கன்னு சொல்லி கொடுத்த விஷயந்தான் இன்னைய வரை நம்ம காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஆக இவங்க என்னென்னலாம் திட்டம் போட்டாலும் என்னென்னலாம் செஞ்சாலும் தவிடுபூடி பண்ணுற மாதிரி அண்ணா வச்சுட்டு போன செக்மேட்டை அவங்களால இன்னைய வரை அசைக்க முடியல. அதனால தான் அண்ணா நீங்கள் வந்து நான் ஆட்சி பொறுப்பேற்றதும் 3 விஷயம் பண்ணேன். அதாவது சுயமரியாதை திருமணத்தை நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது நீங்கள் வந்து கோயில் அப்படிலாம் போய் கல்யாணம் பண்ணாமல் சுயமரியாதையை திருமணம் செஞ்சாலே அது வந்து ரெஜிஸ்டர்டு அப்படின்ற ஒரு சட்டத்தை எடுத்து வந்தேன். இருமொழி கொள்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் வேணுமானாலும் வந்து மாற்றணும்னு நினச்சா நீங்கள் மாற்றலாம். ஏன்னா இன்றைக்கி பிஜேபி அரசு மதசார்பற்ற ஒரு நாட்டை இந்து நாடு அப்படின்ற ப்ரொபகண்டாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. காஷ்மீரில் பண்ண விஷயங்கள்லேருந்து நிறைய விஷயங்களில் அவங்க வந்து மும்மொழி கொள்கை எடுத்துகிட்டு வர்றதுலேருந்து, நீங்கள் மும்மொழி கொள்கை எடுத்துக்கலன்னா உங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுக்க மாட்டேன்றதுலேருந்து எல்லா அழிச்சாட்ட விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த இருமொழி கொள்கை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா எடுக்கலாம், நீங்கள் எல்லாம் அந்த பவரில் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் எடுத்தாலும் மக்கள் வெகுண்டெழுவார்கள். அன்றைய காலம் வரை அண்ணா தான் ஆண்டு கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டார். அதனால தான் அண்ணா மேலே வந்து ஒரு பெரிய கோபம் வந்து ஒன்றிய அரசில் மிக முக்கியமாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மத்தியில் கூட இருந்திருக்கு. இதை வந்து நிறைய இடங்கள் நம்ம வந்து சொல்லியிருந்தாலும் கூட இங்கே நான் அதை கண்டிப்பாக பதிவு பண்ணியே ஆகணும். அதாவது ராஜீவ்காந்தி கொலை கேஸை விசாரிக்கக்கூடிய ரகோத்தமன் அவர் தான் வந்து ராஜீவ்காந்தி கேஸை வந்து விசாரித்தார் அதிகாரி, சிபிஐ விசாரணை அதிகாரி. அவர் வந்து டெல்லியில் வந்து பயிற்சி வகுப்பில் இருக்கிறார். அதிகாரி ஆகிறதுக்கான பயிற்சி வகுப்பில் இருக்கும்போது அந்த நேரத்தில் அண்ணா அவருடைய மறைவு செய்தி வரும்போது அங்கே இருக்கிற ஒன்றிய அதிகாரிகள், பயிற்சி வகுப்பில் இருந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் வந்து கூக்குரலிட்டு கைத்தட்டி மகிழ்ந்து இன்றைக்கி நைட்டு வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ஸ்வீட்டு போடுங்க எங்களுடைய சாப்பாட்டில் அப்படின்னு சொன்னதை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கார். அது மட்டும் கிடையாது, பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் வந்து அண்ணா இறந்தபோது அவர்களுடைய அலுவலகத்திலையும் வந்து வட இந்திய அதிகாரிகள் இனிப்பு வழங்கி கொண்டாடினாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அண்ணா மீது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய கோபமே என்னென்னா, அவர் வந்து வச்சுட்டு போன செக்மேட்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரைட்? அந்த ஆப்பை அசைக்கிறது அவங்களும் என்னென்னவோ விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், கலைஞர் மாதிரி ஒரு மிக திறமையான ஒரு ஆளுமை தொடர்ந்து அண்ணா 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 அண்ணான்னு எல்லா திட்டங்களுக்கும் அண்ணாவுடைய பெயரை வைக்கிறதுலேருந்து, ஜெமினி மேம்பாலத்தை அண்ணா பாலன் மாற்றுறதுலேருந்து, மவுண்ட் ரோடு அண்ணா சாலைன்னு மாற்றுறதுலேருந்து, சவுத் ஏஷியாவிலே மிகப்பெரிய லைப்ரரியை கட்டி அதுக்கு அண்ணா பெயரை வைக்கிறது யோசிச்சு பாருங்கள். ஒரு மனுஷன் அப்போ ஒரு விஷனரியாக ஒரு தலைவன் யோசிச்சு தான் அடுத்ததுக்கு வரக்கூடிய ஒரு தொண்டனை அதை வந்து ஃபாலோ அப் பண்ணி அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு இறந்து போன தலைவனை வந்து நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அப்போ ஒரு மொக்கையான தலைவரை யாராவது நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்களா? சொத்து குவிப்பு வழக்குடைய முதல் குற்றவாளி ஜெயலலிதா யாராவது இன்றைக்கி வந்து சீன்றானுங்களா? அந்த அம்மா இருக்கிற வரலையும் எல்லாம் காலில் விழுவானுங்க, டயர் நக்கனானு, ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிட்டானுங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு இடத்துல அந்த அம்மாவை பற்றி பேசுகிறாங்களா? போஸ்டர்ஸில் கூட அந்த அம்மா இல்லை. ஓகே, அப்பேற்பட்ட கட்சியில் அதுவும் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு கட்சி அந்த அண்ணாவை விமர்சிக்கக்கூடிய வீடியோ வெளியிட்டு அதை பற்றி எந்த பிரச்சனையுமே எல்லாம் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு மறுநாள் சோசியல் மீடியாவில் வருத்திருக்கிறாங்கன்னே நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் சொல்வது எந்த வகையில் நியாயம்? அதாவது இந்தியாவெங்குமே வந்து முதலமைச்சர்கள் வந்து கடவுளின் பெயரால் அப்படின்னும் போது என்ன நம்பி உளமாற உறுதியேற்கிறேன் அப்படின்றது மட்டுமல்லாமல் பகுத்தறிவை முன்னிறுத்து ஆட்சி நடத்திய ஒரே தலைவன் அண்ணா மட்டும்தான். அதனால தான் அண்ணாவுடைய இறப்புக்கு அதிகாரிகள்லேருந்து எல்லாரும் வந்து ஸ்வீட்டு கொண்டாடு மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணாங்க. அது மட்டும் அல்லாமல் ஜாதிய உயர்நிலையில் இருப்பவர்கள் மட்டுமே வந்து
படித்து பட்டம் பெற்று உயர் பதவியில் அங்கம் வகிக்க முடியும் என்ற ஒரு நிலையை உடைத்து சாமானியர்களும் அதிகாரத்திற்கு வரலாம் அப்படின்றது தான் வந்து திராவிட கழகமும் சரி திமுக கழகமும் அதை செஞ்சுது. அதனால தான் முதல் தலைமுறை பட்டதாரிகள் எல்லாம் பல பேர் வந்து சிலிக்கான் வேலியில் இருக்கான். ஆனால் நீங்கள் வந்து கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா மேம்பட்ட சமூகம், பிராமணர்கள், உயர்சாதி வகுப்பினர் பிள்ளைகள் மட்டும்தான் வந்து கல்வி கற்று அவங்களால மேற்படிப்புக்கும் சரி சிலிக்கான் வேலி அமெரிக்கா போன்ற பொறியியல் நிலைகளுக்கும் சரி செல்ல முடிந்தது. ஆனால் அதை வந்து உடைச்சது வந்து தமிழகம், மிக முக்கியமாக திமுக கழகம். அதனால தான் வந்து திராவிட மாடல் அரசை வந்து நம்ம வந்து போற்றி பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு எல்லாமே டாக்குமெண்ட்டோடு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த வளர்ச்சியை நாம் வந்து வட மாநிலங்களோடு ஒப்பிடுறது மட்டுமல்லாமல் நாம் எந்த இடத்துல வந்து நம்ம சொல்கிறது டுகெதர்னஸ், நம்ம வந்து வளர்ச்சி வந்து ஒன்றாக எல்லோரும் வளருவோம். அதாவது மேலே போனவனை காலை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து என் கூட வாழ்ன்றது இல்லை. நீ மேலே போறியா உன் லெவலுக்கு நாங்களும் வந்துடுறோன்னு சொல்கிறது தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாடல். அதுதான் வந்து இந்த அரசாங்கம் வந்து செஞ்சிகிட்ருக்கு. அதை உடைப்பதற்காகவும் அதனுடைய ஃபவுண்டரை அவமானப்படுத்துகிற விஷயத்துலேயும் நேற்றைய முருக பக்த மாநாட்டில் அது நடந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த விஷயங்களை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி மட்டும் அண்ணாவை விமர்சிக்கவில்லை, இதற்கு முன்பாகவே ஒன்றிய அதிகாரிகள்லாம் வந்து அவர் இறந்தபோது கொண்டாடி இருக்கிறாங்க. ரைட்? இப்போ நம்ம கண் கை விரலை எடுத்து நம்ம கண்ணையே குத்துறதுக்கான விஷயத்தை தான் நேற்று பண்ணி வச்சுருக்காங்க. இது தெரியாமல் ஆட்டு மந்தைகளும் அடிமைகளும் இதை செஞ்சிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் இந்த விஷயங்களை தொடர்ந்து உடைத்து நம் கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருப்போம். அண்ணாவை வந்து ஒரு நாளும் அசைக்கவே முடியாது. அண்ணா அப்படின்னு சொல்லுது உடனே வெகுண்டெழுந்து மக்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு அடித்தாங்க பற்றியா, இன்னைய வரலையும் அண்ணா தான் ஆட்சி செஞ்சிட்ருக்கார். அவர் ஒரு மிகப்பெரிய விஷனரி. அவர் இந்த பச்சா பசங்களாம் ஒரு நான் என்றைக்கோ பார்த்தார் அவர். அதுதான் ஓகேவா. ஸோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அண்ணா பற்றி புகழ் பாடுவோம், புகழை பற்றி பேசுவோம், புகழை இளைய தலைமுறையிடம் எடுத்து செல்வோம். தட்ஸ் ஆல். ரைட். இந்த வீடியோ குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அந்த பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.